தளர மாட்டார். ஆமென். நாம் சோர்ந்து போகலாம், கர்த்தர் சோர்ந்து போக மாட்டார். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றுகிற தேவன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. அவர் நிர்ணயித்தது நடக்கும். என்னை தூக்கி எடுக்கணும் நிர்ணயித்தார், நடந்ததானால் எனக்காய் செய்யணும் நிர்ணயித்ததும் அவர் நடத்தி தீர்ப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கான வார்த்தை, எனக்கான காலம் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. காலையிலே அதிகமா இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் சபையோடு இடைப்பட்டார். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமா, இது யாருக்கோ நடக்கும்படியாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை அல்ல, இது எனக்கு நடக்கும்படியாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஆமா, அதனாலதான் உங்கள் மேல்னு சொல்லாம உண்மையில் அது படிக்கும் போதே நமக்கு நிச்சயம் இருக்கணும், என் மேல கர்த்தர் உதிக்க போகிறார், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இதுவரை என்னை பார்த்த கண்கள் இனி மகிமையை பார்க்க போகிறது நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய மிகப்பெரிய விருப்பம். தெரிந்து கொள்ளப்பட்ட சியோனிடத்தில் அல்லது அவருடையவர்களை அவர் எப்படிதான் நிறுத்த விரும்புகிறார் என்றால் மகிமைப்படுத்தி. ஒன்று, அவருடையவர்கள் அவரை மகிமைப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். 2, அவர்களுடையவர்களுடைய வாழ்க்கையில் அவர் தமது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இது ரெண்டுமே கர்த்தருடைய மிகப்பெரிய விருப்பம். 1, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கணும். 2, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அவர் மகிமையாய் வெளிப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவது. நம்மை தெரிந்தெடுத்ததை குறித்து சொல்லும்போது கூட பவுல் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லியிருப்பார் பாருங்கள். ரோமர் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் இப்படி சொல்றார், வாசிக்கலாம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவர் தெரியப்படுத்துகிறாராம். யார் அந்த கிருபா பாத்திரங்கள்? அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்றார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்து எதற்கு பாத்திரராய் நிறுத்துறார்னா அவருடைய மகிமை விளங்க. சீயோனை அவர் மகிமைப்படுத்த விரும்புகிறார். என் வாழ்க்கையில் அவர் தமது மகிமை இது அவருடைய மிகப்பெரிய விருப்பம். ரொம்ப விரும்புகிறது. என் வாழ்க்கை வெட்கப்பட்டு நிற்பதோ, தலை குனிந்து நிற்பதோ, அழுது கொண்டிருப்பதோ, அலைந்து கொண்டிருப்பதோ, இடிக்கப்பட்டிருப்பதோ, பலருக்கு முன்பாய் நிந்தையாக இருப்பதோ, ஏளனமா, இது அல்ல அவருடைய விருப்பம். ஒரு தேவ பிள்ளைக்கு இதுல முதல்ல நிச்சயம் என்னை தெரிந்தெடுத்தவருக்கு என்ன விருப்பம்னா என்னில மகிமை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் அதற்கான பாத்திரமாய் ஹல்லேலூயா தமது மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மகிமைக்காய் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் கர்த்தர். அவர் மகிமைப்படுத்துவார். இந்த மாதத்திலே இந்த வார்த்தை யாரெல்லாம் உண்மையாக விசுவாசிக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் நான் நிச்சயத்தோடு சொல்றேன், கர்த்தர் மகிமையாய் காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் ஒரு காரியத்தை இந்த முதல் நாள் இந்த மாலை ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட காரியம். சீயோனுக்கு அவருடைய மகிமை வெளிப்படுத்துவது அவருடைய விருப்பம். ஆனால் சீயோன் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக எப்படி இருக்க வேண்டும் என்பதை சகரியா 2வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். சகரியா 2வது அதிகாரத்தின் 7வது வசனமும் 8வது வசனமும். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமையாய் அவர் உதிப்பார், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் சீயோன் ஒரு காரியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். சீயோன் மேல எதனுடைய ஆளுகை வந்துடக்கூடாதுன்னா பாபிலோனுடைய ஆளுகை. அதனாலதான் இங்கே சொல்லப்படுகிறது, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அதாவது கர்த்தருடைய கிரியை நடக்க கூடாதபடிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரூத்து போவாசின் பாதத்தை வந்து பிடித்து,
நீர் எனக்கு நெருங்கின சுதந்திரம், உன்னுடைய போர்வை என் மேலே விரியும். இப்படி கேட்டதும் அவளை நல்லா பிளஸ் பண்ணுவார். உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கல, உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது. இப்படி சொல்லி உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன் எல்லாம் சொன்னார். கைப்பிடிச்சாரா? இல்லை. ஏன் கைப்பிடிக்கலைன்னா, ஆமே, போவாஸ் கைப்பிடிக்கிறதற்கு மேலே இன்னொருத்தனுடைய ஆளுகை உண்டு. அதுதான் போவாஸை விட இன்னொருத்தன் சொந்தம் கொண்டாடுறதுக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிறான். இது யாருக்கு தெரியாது தெரியுமா? ரூத்துக்கு தெரியாது. உடனே போவாஸ் கைப்பிடிச்சு திருமணம் முடிஞ்ச பிறகு போய் அந்த காரியத்தை டீல் பண்ண வேண்டியதான். இல்லை இல்லை இல்லை, ஆமே, ரூத்துக்கு கையை பிடிக்கணும்னா, ரூத்து எந்த நிலைக்கு வரணும்னா, இதுக்கு ரூத்துக்கு மேலே வேற யாருடைய கண்ட்ரோலும் கிடையாது, போவாஸுடைய கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால ரூத்துட்ட என்ன சொல்ற, நீ போய் உட்காரு. ரூத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. ரூத் அந்த தேசத்து ஸ்திரீ கிடையாது. ரூத்துக்கு இந்த காரியத்தை டீல் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் கண்டிப்பா முடியாது. அதனால தான் போவாஸ் நீ போய் டீல் பண்ணிட்டு வா, விஷயத்தை மாத்திட்டு அப்படி சொல்லலை. ஆமாம், ரூத்துல சொல்ல, நீ போய் வெயிட் பண்ணு, இந்த காரியத்தை நான் டீல் பண்ணிட்டு, அதாவது உன் மேலே ஒருத்தருடைய ஆளுகை இருக்குது, அந்த ஆளுகை இருக்கு வரையிலும் என்னால் உன் லைஃப்பில் மகிமைப்பட முடியாது. அதுக்காக போவாஸ் என்ன செய்கிறார்னா, அதிகாலை எழுந்து அந்த காரியத்தை டீல் பண்ணி, அதாவது அவன் ஒத்துக்கிட்டான், இனி அவளுக்கு மேலே எனக்கு ஆளுகை கிடையாது. இது அவன் ஒத்துக்கிட்ட பிறகுதான் ரூத்துக்கு கையை போவாஸ் பிடிக்கிறார். இதே போலதான் தேவ பிள்ளையே, அவர் மகிமை வெளிப்படுத்துவார். அது என் வாழ்க்கை எப்பேற்பட்ட ஆழத்தில் இருந்தாலும் சரி, இடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மகிமை வெளிப்படுத்துவது தேவ சித்தமானால் என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நான் ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என் மேல அவருடைய ஆளுகை இருக்கணுமே தவிர வேற எந்த ஆளுகை என் மேல இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. வேற ஆளுகை, பாபிலோனுடைய ஆளுகை இருந்துடக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எது எது உன்னை ஆளுகை அதுல இருந்து வெளியில வான்றார். நீ வெளியில வா. அதாவது தேவன் ஆள வேண்டிய என் வாழ்க்கையை வேற எதுவும் ஆளுவதற்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது. இதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, கர்த்தர் ஒரு வார்த்தை சும்மா பேசுகிற தெய்வம் அல்ல. அதே நேரத்தில் அவர் ஒரு வார்த்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அவர் நீதியாய் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். நான் எப்படியோ ஆளுவேன், என்னை யார் வேணாலும் ஆளுவாங்க, ஆனா கர்த்தருடைய மகிமை உதிக்கணும். அந்த ஆமே, நான் சொல்லலாம், நான் நம்பலாம், ஆனா நான் என்னைத்தானே ஏமாற்றுகிறவனாக இருப்பேன். நான் என் ட்ராக்ல கிளியர் ஆயிரணும். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் முற்றிலுமாய் ஆளுகை செய்து உதிக்கணும்னா வேற ஒருவருடைய ஆளுகை இருக்கக்கூடாது. கர்த்தர் மாத்திரமே ஆளுவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போது உங்களுடைய ஜெபம் இன்றையிலிருந்து எதுல இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய மகிமை என்னில் உதிக்க நீர் விரும்பும் போது அதற்கு தடையாய் என் வாழ்க்கையில் எதுவும் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆமே, இது ஒரு பெரிய செய்தி. ஆனால் நேரம் இல்லை. நான் ஒரு சில காரியத்தை மட்டும் இந்த மாலை நேரத்தில், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லல, நீ விடுவித்துக்கொள். விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் இடத்தில் சீயோன் பாபிலோனுக்கு அடிமையா இருந்துடக்கூடாது. சீயோன் கர்த்தர் குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிற சீயோனை அவர் தம்முடைய வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்தார். அவர் விரும்பி வாசம் பண்ண. செப்பனியா 3 சொல்லி இருக்கிறார், சீயோன் குமாரத்தை கம்பீரித்து ஆர்ப்பரி, இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அவர் இருந்து ஆளுகை செய்ய வேண்டிய சீயோனை ஒரு நாளும் பாபிலோன் ஆண்டக்கூடாது. இந்த பாபிலோனுடைய கிரியைகள் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு நான் 2 காரியத்தை கர்த்தர் சித்தமான இந்த மாதத்தில் இன்னொரு நாள் அனுமதிக்கப்பட்டால் நான் இந்த வார்த்தை தொடர்ந்து பேச நான் விரும்புகிறேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட 2 காரியம். இந்த பாபிலோன் செய்கிற முதல் காரியம் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும். அதாவது உலகத்தோடு என்னை கலந்து கொள்ளுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதுதான் இந்த பாபிலோனுடைய கிரியை. தானியேல் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நமக்கு தெரியும், தானியேல் அவனோடு இருந்த நண்பர்களும் ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டு, இப்போ ராஜா ஒரு தலைவனை அவர்களுக்கு நியமித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறார். என்ன சொல்லிட்டு போறார்? ராஜாவின் போஜனத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். ஆமே, கொஞ்ச நாள் கழித்து நான் பார்க்கும்போது யாருடைய முகமும் எப்படி இருக்கக்கூடாது? வாடி இருக்கக்கூடாது. ஆமே சொல்லிட்டு ராஜா போயிட்டார்.
இப்போ அந்த பொறுப்புல தலைவனா இருக்கிறவனுக்கு இது செய்யாம இருக்க வழி இல்லை. அவன் இப்பொழுது இதெல்லாம் கொண்டு வரும்போது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த வார்த்தைகள் தான் வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அதாவது இந்த இடத்துல இப்ப தானியேல் இதை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பார்வைக்கு அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா தானியேல் ஒரு தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார். இந்த தீர்மானம் பாபிலோனுக்குள் எடுத்த தீர்மானம் அல்ல. இந்த தீர்மானம் அவன் தேசத்தில் இருக்கும்போது எடுத்த தீர்மானம். அதை நான் புரியும்படி இப்படி சொல்றேன். தேவ சமூகத்துல என்ன தீர்மானத்தை எடுத்தானோ அதை தேசத்திலும் நிறைவேற்றுவதில் தானியேல் உறுதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்? எதுவும் என்னை தீட்டுப்படுத்தினா விட மாட்டேன். இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி போலாம். பல காரியங்களுக்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகளை எதில் விழுறோம்னா காம்ப்ரமைஸ் ஆகி போறது. இந்த காரியம் செஞ்சா தப்பு இல்லை, இதெல்லாம் செஞ்சா ஆண்டவர் அடிக்க மாட்டார், இதெல்லாம் செஞ்சா ஆண்டவருக்கு கோவம்லாம் வராது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ நம்முடைய பார்வையை வச்சு பார்த்தா தானியேல் இருக்கிறது சொந்த தேசத்தில் கிடையாது, அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில். அங்கே ஒரு ராஜா ஒரு பொறுப்பில் நிறுத்துறதுக்காக தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். அப்படி நிற்க வச்ச எல்லாருக்கும் ராஜாவின் போஜனம் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும் போது இப்பொழுது தானியேல் அதை புசிக்கவில்லைன்னா என்ன வேணாலும் நடக்கும். ஆமே. இப்போ அந்த இடத்துல தானியேல் புசித்த ஆண்டவர் அடிப்பாரான்னு கேட்ட நம்ம பார்வைக்கு அடிக்க மாட்டார். இந்த காரியெல்லாம் என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பூமியில வாழ்ந்தா இப்படிதான் இருக்கணும். சில இடத்துல இந்த பூமியில வாழ்ந்தா சில இடத்துல நம்ம இப்படிதான் போகணும். ஆமே. இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் ஆண்டவர் அடிக்க மாட்டார். இந்த பூமியில் இருக்க வரையிலும் இப்படி 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 இப்படிலாம் நடக்கும். நம்ம அதுக்கெல்லாம் எசைஞ்சு தான் போகணும். இப்படி தான் வரோம். ஆனால் தானியேல் ஒரு காரியத்தில் தீர்மானிக்கிறான். ஆமாம். சர்ச்சுக்குள்ள ஒன்று, வெளியில் இன்னொன்று கிடையாது. சர்ச்சுக்குள்ள எதுவோ அதுதான் வெளியிலே நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நான் எடுத்த தீர்மானத்தை நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கையெல்லாம் வைத்தேன்னா, இந்த வருஷம் டிசம்பரில் கொஞ்சம் தீர்மானம் எடுத்தீங்கல்ல, எடுத்திருப்பீங்க. இந்த 7 மாசத்துல எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை உறுதியா இருந்தீங்க? பலருக்கு பல்லம் பார்த்தாலே தெரியல. அட்லீஸ்ட் ஒரு தீர்மானமாவது உறுதியா இருக்கிறோமா? இந்த தானியேல் வாழ்க்கை எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் சான்ஸ் இல்லை. நான் தேவ சமூகத்தில் எப்படி இந்த காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மை அறியாமலேயே நம்ம மேல ஒரு ஆளுகை. இதுதான் ஆகாப் நாட்களில் நடந்தது. காம்ப்ரமைஸ் ஆகுறார். எசபேலை கூட்டிட்டு வந்து இந்த எசபேலை கூட்டி இந்த காம்ப்ரமைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஜனங்கள் 2 நினைவா மாறுறாங்க. அந்த இடத்துல தான் எலியா சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் அவனை சேவிங்கள். காம்ப்ரமைஸ் பண்ணாத. நீ காம்ப்ரமைஸ் பண்ண 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 உன்னை அறியாம உன் மேல இன்னொரு ஆளுகை வந்து கொண்டிருக்கும். தேவ பிள்ளையே, ரொம்ப இந்த கடைசி காலத்துல விசேஷமா இந்த வேர்ல்டுல தேவ பிள்ளைகள் அநேகர் விழுந்து போகிற ஒரு காரியத்துல தான் இந்த காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயம். ஆமென். தேவனுக்கு தானியேல் தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார். இதுல நான் தீட்டுப்பற்ற கூடாது. இது நம்முடைய பார்வைக்கும் சரி, எல்லாருடைய பார்வைக்கு இப்ப தானியேல் இதை சாப்பிடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவன் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். ஆனா அந்த இடத்திலும் தானியேல் எந்த காரியத்துல தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார்னா, இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இந்த விஷயம் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், என் மேல அவருடைய ஆளுகை மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த ராஜாவின் ஆளுகை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆமென். 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசியுங்கள். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 15வது வசனம். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். முகத்தில் அது பிரகாசம் தெரியுது. தேவ பிள்ளையே,
சில இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாம நிக்கிற உள்ளத்துக்கு தைரியமா சொல்றேன், சில நெருக்கத்தை நீங்க அனுபவிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அப்படி நிக்கிற உள்ளத்திற்கு இந்த மாதத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க முகத்தை பிரகாசிப்பிக்கிற நாள் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை மகிமையாய் நிறுத்துவார். எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. என் மேல எந்த ஆளுகையும் வந்துடக்கூடாது. எடுத்த தீர்மானத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை கவனியுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, எடுத்த தீர்மானத்தில் உண்மையா இருக்கிறோமா, எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறோமா. எடுத்த தீர்மானத்தை விட்டு நான் எனக்கு விலகிறனால என் மேல ஏதோ ஒரு ஆளுகை இருந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தீர்மானத்தில் உறுதியா இருங்க, தீர்மானத்தில் உறுதியா இருங்க. போவாஸ் ரூத்துக்காக அவரே போய் இறங்கி வேலை செஞ்சதுக்கு ரீசன் என்னன்னா, ரூத்தினுடைய தீர்மானத்தில் ரூத் உறுதியா இருப்பா. நான் கோமி கூட போனேன்னா போவா, வேற வயலிடத்துக்கு போகாதனா போக மாட்டா. எடுத்த தீர்மானத்தில் ரூத் உறுதியா இருந்தது. அதனாலதான் சாட்சியோட சொல்றா, உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம். ஆமா, இதனால போவாஸ் ரூத்துக்கு செய்கிற ஃபேவர் என்னன்னா, ஓகே ஒரு காரியம் இருக்குது தடையா, அந்த காரியத்தை ஒன்னால நீக்க முடியாது, நீ வீட்டில் போய் உட்காரு, நான் உனக்காய் நின்னத காரியத்தை சால்வ் பண்றேன்றார். ஹல்லேலூயா. தீர்மானத்தில் உறுதியா இருங்க. எடுத்த தீர்மானத்தின் நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எவ்வளோ தீர்மானம் எடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆமே, நியூ இயர் வந்தால் ஒரு தீர்மானம், பர்த்டே வந்தால் ஒரு தீர்மானம், வெட்டிங் டே வந்தால் ஒரு தீர்மானம் இல்லை நீ. ஆமாம், குட் ஃப்ரைடேன்னு வந்தால் ஒரு தீர்மானம், ஈஸ்டர்னு வந்தால் ஒரு தீர்மானம், ஒரு மாத பிறகு அது ஆகஸ்ட் ப்ரேயர்னு வந்தால் அடுத்த ஒரு இன்னைக்கு எத்தனை பேர் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தோன்னு தெரியல. தீர்மானம் எடுக்கிறோம், தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறோமா? என் மேலே இன்னொரு ஆளுகை வந்துடக்கூடாது, இன்னொரு ஆளுகை வந்துடக்கூடாது. இந்த பாபிலோனுடைய முதல் கிரியை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கும். அதாவது தேவ சமூகத்தில் நாம் எடுத்து வைக்கிற ஒரு தீர்மானம் ஒன்று இருக்கும், ஆனால் வெளியில் வந்ததும் நம்ம மைண்ட் அப்படியே டீவியேட் பண்ணி, ஆமாம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை, கர்த்தருக்காய் எந்த இடத்துலையும் நான் ஒரே போல தான் நிற்பேன். காரணம், நான் பாபிலோன் அல்ல, நான் சீயோனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தானியேலுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா இருந்தது பாபிலோன் தான். பாபிலோன்ல அவன் வாழ்ந்தான், ஆனா அவனுக்குள் பாபிலோன் வரல. ஆமே, அவன் பாபிலோனுக்குள்ள வாழ்ந்தான், ஆனா பாபிலோன் அவனுக்குள்ள வரல. இதுதான் உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளேயே இருக்க முடியுமான்னு கேட்டா, அதனாலதான் தாவீது கேட்கிற, அடைக்கலம் குருவி எவ்வளோ பாக்கியம், சர்ச்சிலேயே இருக்குது. சிலர்லாம் கேட்ப, பாஸ்டர் இங்கே வந்து தங்கட்டா, வேண்டான்னு சொல்லி அனுப்பிடுவோம். சர்ச்சிலே இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாருமே டைம் முடிஞ்சது சர்ச்சை விட்டு வெளியே திரும்ப உலகத்தில் இருக்கிற தப்பு இல்லை, உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. நம்மை ஆளுகிற ஒரே வருதா, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன் இரட்சகரே, உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பாபிலோன்ல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆமை தேவனை வணங்குவதை தாண்டி ஆமை மனுஷனையோ அல்லது வேற எதையோ வணங்க வைக்கும் இந்த பாபிலோன். தெரிந்த காரியம் தான். தானியேல் 3வது அதிகாரத்தில் 3 வாலிபர்கள் ஆமென் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் நிற்கிற போது ஆமென் நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உண்டு பண்ணி என்ன சொல்கிறான் என்றால், இந்த சிலையை வணங்க வேண்டும் என்கிறான். அதாவது உன் தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்லலை, உன் தெய்வத்தை நீ வணங்கிக்கோ, ஆனால் இப்போ நீ இந்த சிலையை வணங்கணும். ஆமென், நீ இந்த சிலை இப்போ நீ வணங்கணும். இப்போ அந்த சிலையை உண்டு பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ண உண்மையிலே பிரதிஷ்டை தான் பண்ண போகிறாங்க. பிரதிஷ்டை பண்ணியிருந்தா கூட ஒருவேளை இவங்க சும்மா நின்றுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதில் வைராக்கியம் வந்துட்டுனா, ராஜா பிரதிஷ்டை பண்ணது மட்டும் இல்லை, கூட என்னவும் ஆட் பண்ணிட்டார்னா இதை என்னவும் செய்யணுமா, வணங்கவும் செய்யணுமா அப்படின்னு வந்ததும் இந்த 3 வாலிபர்கள் தலை நிமிர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த தலை ஒரே ஒருவருக்காக மட்டும்தான் ஆமென் தலை குனியும். அது தேவ சமூகத்தில் தேவனுக்காக மட்டும், வேற எதையும் வணங்காது. இந்த வார்த்தை சொல்லும்போது நம்ம யாரும் சிலைகளை வணங்கல, ஆனால் தேவனை வணங்குறதுக்கு தேவனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தாண்டி நான் எதுக்கு கொடுக்குறேனோ அது எல்லாமே என்னை ஆளுகை செய்யும். அது ஒரு மனிதனாக இருக்கலாம், அது ஒரு பொருளாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் அதுமே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் வேற எதுக்கு கொடுத்தாலும்
அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் வேற ஒன்றுக்கு கொடுக்கிறேன்னா நான் எதை வணங்குறேன்? அதை வணங்குறேன். தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நான் இன்னொரு பொருளை பார்க்குறேன் அல்லது ஒரு நண்பரோடு பேசுகிறேன்னா நான் யாரை வணங்குறேன் தெரியுமா? அவர்களை வணங்குறேன். ஆமே. 2 காரியம் இந்த பாபிலோனில் நடக்குது. ஒன்று, சிலை உண்டு பண்ணி வணங்கணும்னு இந்த 3 பேர். 2, தானியல் டைமில் என்ன வருது? ஆமாம், எந்த தெய்வத்தையுமே யாருமே வழிபட, அதாவது நீ ஜெபிக்கவே கூடாது. இந்த பாபிலோனுடைய 2வது ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, பிரசன்னத்தை விட்டு தூரப்படுத்துறது அல்லது தேவனுக்கு கொடுக்கிற கணத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துவது. இந்த பாபிலோனுடைய கிரியை எது இன்னைக்கு என்னை தேவனை விட்டு தூரப்படுத்துதோ, தேவனை நெருங்க விடாம தடுக்குதோ, அது அத்தனையும் பாபிலோன். ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, பாபிலோன்ல குடியிருக்கிற சீயோன் குமாரத்தை உன்னை நீ விடுவித்துக் கொள்றார். விடுவித்துக்கொள். ஆண்டவர் ஆரம்பத்திலே வாக்கு கொடுக்கல இந்த 3 பேர்ட்ட, நீ நில்லு நான் உன்னை விடு, இப்படியெல்லாம் சொல்லல. அவங்க நிக்கிறாங்க, நாங்க விடுதலை ஆகும், நாங்க இதுல இருந்து வெளியில வந்துடும், எங்களுக்கு இதுல நாங்க நிக்க மாட்டோம், இதுல நாங்க தலை குனிய மாட்டோம். நிற்க 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 ரிசல்ட் என்ன? கர்த்தர் மகிமையா இந்த இடத்துல வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் தேவனுக்கு கொடுக்காமல் வேற எதுக்கு கொடுத்தாலும் நான் அதற்கு வணங்குகிறேன் என்று அர்த்தம். ஆமென். ஒரு நாள் அந்த செய்தியில் இந்த வார்த்தையை சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஆமென், தேவனை வணங்க வேண்டிய இடத்துல நான் எதை வணங்கினாலும் எதை வச்சாலும், தேவனை பார்க்க வேண்டிய இடத்துல நான் எதை பார்த்தாலும், தேவனை பார்க்க வேண்டிய கடத்தில் நான் எதை பார்த்தாலும் அது எல்லாமே எனக்கு என்னது? விக்கிரகமாயிரும். அதனுடைய ஆளுகை என்னை பற்றி கொள்ளும். இந்த 3 வாலிபர்கள் எரிகிறது எத்தனை மடங்கு எரியட்டும், வணங்கின கர்த்தரை மட்டும்தான் வணங்குவோம். இந்த தலை ஒரே ஒருவருக்கு முன்னாடி தான் தலை குனியும். அவருக்கு முன்னாடி தலை குனிகிறவர்களை எந்த இடத்துல தலை குனிந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல குனிந்து போக விட மாட்டார். தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்படும் கன்ஃபார்ம். ஆனா என் மேல அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை தாண்டி இன்னொரு ஆளுகை இருக்குமானால் அவரால் கிரியை செய்ய முடியாது. எனவே தான் சொல்றார், நீ விடுவித்துக்கொள். ஏதாவது கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தரை சமீபமாய் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், அல்லது தேவனை துதிக்க விடாதபடி தடுக்கிற காரியங்கள் எது இருக்குதோ அதிலிருந்து வெளியில வா. ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு? சீயோனே நீ வெளியில வா அப்படின்றார். வெளியில வா, அதுலேருந்து நீ வெளியில வா, நீ உன்னை விடுவித்துக்கொள். ஆண்டவர் நீங்கள விடுதலை தரணும். நான் உன்னை பல இடத்துல விடுவிச்சாச்சு, இன்னும் இந்த இடத்துல நீ தான் உன்னை நீ எழும்பணும், நீ விடுவித்துக்கொள். ஆமாம், பல முறை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். எசபேல் வார்த்தை கேட்டு எலியா சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். கர்த்தர் போஜனம் கொடுத்தார். எதற்காக போஜனம் கொடுத்தார்னா எழும்பி ஓடுறதுக்கான போஜனம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல தெரியுமா? அவனை எழுப்பி தூக்கிட்டுலாம் போகல. ஆண்டவர் உனக்கு இங்கே என்ன காரியன்றார்? நீ எழும்புன்றார். நீ எழும்பு, நீ எழும்பி ஓடுன்றார், நீ நட. ஆமே, ஆண்டவருக்கு போஜனம் கொடுத்த ஆண்டவருக்கு தூக்கிட்டு போக தெரியாதா? நான் எழும்ப வேண்டிய இடத்துல நான் எழும்பாம அடுத்து தேவனுடைய கிரியை என்னால் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம்? நீ இங்க என்ன படித்திருக்கிற? இந்த சூரச்செடிக்கு மேல உனக்கு சூரச்செடி கீழே இல்லையப்பா. உன்னுடைய அடையாளம் சூரச்செடி கீழே படுத்திருப்பது அல்ல. உன்னுடைய அடையாளம் தேவனுக்கு முன்பாய் நான் நிற்கிறவன். இதுதான் அடையாளம். அதனாலதான் ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம்? இது அல்லவே உன் பிளேஸ், இதல்லவே உன் பிளேஸ். உனக்கு பிளேஸ் கர்மேல் பர்வதம் அல்லவா, நீ அங்க வான்றார். அவன் ரீசன் இந்த வார்த்தை தியானிக்கும் போது அதான். அதனால சூரச்செடிக்கு கீழே வச்சு ஆண்டவர் எதெல்லாம் பத்தி பேசல தெரியுமா? எலிசாவை பத்தி பேசல, யெகோவா பத்தி பேசல, யாரை பத்தி பேசல. என்ன சொல்லியிருக்கலாம்? நீ எசபேலை பத்தி கவலைப்படாத, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணும், யெகோவா அபிஷேகம், அதனால நீ இப்ப எழும்பி வா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் அங்க வச்சு எதுவுமே பேச மாட்டார். நீ ஃபர்ஸ்ட் எழும்பு, நீ வந்து நில்லு. கர்மேல நின்ன பிறகு சொல்லுவாரே, நீ யெகோவா அபிஷேகம் பண்ணோம், எலிசாவை அபிஷேகம் பண்ணோம். அப்ப நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காமல் கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம செபிக்க போறது, ஆண்டவரே மகிமை உதிக்கும், ஆனால் அந்த மகிமை என்னில் உதிக்காதபடி எதுவும் என்னில் தடையா இருக்கக்கூடாதப்பா. அப்படி ஏதாவது தடைகள் இருக்குமானால், அந்த ஆளுகைகள் இருக்குமானால் அதிலிருந்து வெளியில வர எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் முழங்கார் போடலாம். முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்கார் போட்டு, மற்றவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கணும்னா எழும்பி நிற்கலாம். என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆமை உண்மையாய் செபித்தேன். ஆமை வார்த்தை கேட்கிறோம், ஆமை பலப்படுறோம்.
அது நிறைவேறுவதா நமக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். மகிமை உதிக்கும், ஆனாலும் மகிமை உதிக்கும். ஆனால் சீயோன் குமாரத்தையே, பாபிலோனுடைய ஆளுகை உண்மையில் வரக்கூடாது. கர்த்தர் உனக்கு ராஜாவா இருப்பாராக, அவர் உன் நடுவில் வாசம் பண்ணுவாராக. எல்லாரும் கண்களை மூடி மகிமை உதிக்கும்படி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இனியும் நீ காலம் தாமதிச்சிடக்கூடாது, இனியும் உன் காலங்கள் போயிடக்கூடாது. இனி ஒரு வருஷம் அல்ல, இனி ஒரு மாதம் அல்ல, இனி ஒரு நாள் அல்ல, இதுவே இரட்சணிய நாள், இதுவே உனக்கான காலம். இந்த காலத்தை தாண்டி நீ விட்டுறாத, இந்த சமயத்தை நீ விட்டுறாத. எதுவும் உன்னை தேவனை விட்டு தூரப்படுத்தாத படிக்கும், எந்த இடத்திலும் எந்த ஒரு ஆளுகையும் உன் வாழ்க்கையில வந்து விடாத படிக்கும். அவருடைய கரத்திற்குள் நீ அடங்கி இருக்கப்பா. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஆளுகை என் மேல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆளுகை என் வாழ்க்கையில உம்முடைய மகிமை உதிக்கத்தக்கதா எந்த தடைகளும் என் நிமித்தம் உண்டாயிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே வேற எந்த தடைகள் வந்தால் அதை நீர் மாற்றி விடுவீரப்பா. ஆனா நான் தடையா இருந்திடக்கூடாது. சீயோனே, நீ தடையா இருந்திராத. நீ விடுவித்தால் பிற்பாடு மகிமை உண்டாகும். அது எங்க இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, மகிமை உண்டாகும். ஆனா நீ தடையாய் மாறிராத, நீ தடையாய் மாறிராத. ஆவியானவர் அந்த ஒரு வார்த்தை தான் இருதயத்தில் இன்னைக்கு போட்டார். நீ தடையா இருந்திராத, அவருடைய மகிமையை நீ தடுத்திராத. நீங்கள் அதை தடுத்து விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்மேல் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள என்ன தருகிறே. ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீராக. என்னுடைய நடக்கையில உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், என் பேச்சில உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், என் பார்வையில உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே, உலகம் எனக்குள் வராதபடிக்கு உன்னத பலன் எனக்குள் வெளிப்படுவதாக. அப்பா, என் மேல பாபிலோனுடைய ஆளுகை வேணாம், என் மேல் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். 2 கரங்களை உயர்த்தி இதை கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொல்ற. நாம் தடையா இருந்துடக்கூடாது, நான் தடையா இருந்துடக்கூடாது. அவன் வேற எத்த தடைனாலும் கர்த்தர் மாத்திடுவாரு. ஆனா நானே தடையா இருந்தா, நானே தடையா இருந்தா ஆண்டவரே, நான் தடையாய் மாறிடக்கூடாது. என் மீறுதல்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் நிலை இல்லாத அனுபவத்தை மன்னியும். தீர்மானத்தில் உறுதி இல்லப்பா, மன்னிங்கப்பா. இன்னைக்கு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, ஓ என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. சொல்லுங்க, என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஓ என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி. எதுவும் என் மேல் ஆளுகை வேண்டாமா, உம்முடைய ஆளுகை மேல் இருப்பதாக. என்னை சுத்திகரிப்பீராக, என்னை விடுதலையாக்குவீராக. அன்பினால் உமக்கு கொடுக்க வேண்டிய கணம், உமக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
பாடுங்க. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே, ஒரு என் வாழ்வை மூடுதே, என் வாழ்வை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை என் வாழ்வை மூடுதே, என் வாழ்வை மூடுதே. விலகாத மேகம் நீ, ஓஹோ விலகாத மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே வல்ல. வேற எந்த ஆளுகையும் ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தரை ஆட்கொள்ளுவீராக. எங்களுடைய ஆளுகைகள் மேல் இருக்கட்டும், உங்களுடைய ஆளுகைகள் மேல் இருக்கட்டும், உங்களுடைய ஆளுகைகள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே தெளிவினாவி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படத்தக்கதாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நாம். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய ஆளுகை இருப்பதாகப்பா. ஒரு விஷயம் வலது கரத்தை வைத்து இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரை நீங்க கிரியை செய்வதற்கு நான் தடையறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு விசை கூடைகளை முற்றிலும் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஈசாக்கை ஆளுகை செய்த ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகிமை உதிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உம்முடைய மகிமை வெளிப்படுவதை யாவர் கண்டு உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேட்ட வார்த்தை கேட்டதோடு விட்டு விடாதபடி எந்தெந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டுமோ, எது எது எங்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை உணர்வடைந்து அதை எங்களை விட்டு மாற்ற கர்த்தருடைய ஆளுகை எங்கள் மேல் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். ஆளுகை செய்யும். ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்பும். இந்த மாதம் முழுவதும் நன்மையாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சாட்சியாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ உரைத்தவைகள், நீ நிர்ணயித்தவைகள் நிறைவேற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.